அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை கொடுப்பேன் என்றால், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்பதாக சொல்கின்றான். நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்களின் மீது குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது கடமையாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்போ இந்த ஆயத்திலிருந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் நன்றாக விளங்க வருவது என்னவென்றால், ஒரு தொழுகை என்பது அதன் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் தொழுக வேண்டும். ஃபஜர்ல போயிட்டு அசர தொழுவ முடியாது, இஷால போயிட்டு ஃபஜர தொழுவ முடியாது. அப்போ எந்தெந்த தொழுகை எந்தெந்த நேரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அப்படிப்பட்ட தொழுகை அந்த நேரத்தில் மட்டும்தான் தொழுக வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு விளக்கி சொல்லி காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. ஃபிக்ஹியத்தின் அடிப்படையில ஒவ்வொரு தொழுகைக்கும் இந்தந்த நேரத்துல தொழுகணும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ ஒரு விஷயத்தை நாம் நன்றாக விளங்க வேண்டும். என்ன விஷயம் என்று பார்த்தால், தொழுகை என்பது உங்களுக்காக ஒருபோதும் காத்திருக்காது. தொழுகை என்பது உங்களுக்காக ஒருபோதும் காத்து கொண்டிருக்கிறாது. தொழுகையை பார்த்துதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? தொழுகை நம்மளை எதிர்பார்க்க, தொழுகையை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தொழுகையை சரிபெற தொழுது அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் நமக்கெல்லாம் வருவானாக. தொழுகையை அதன் குறிப்பிட்ட நேரத்தில் தொழக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.